ரீசெண்டா நான் அமேசானை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதுல டாப் செல்லிங் ப்ராடக்ட் என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருக்கிற டாப் 50 ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே காமனா ஒரு விஷயம் இருந்துச்சு, எல்லா கேட்டகரியிலும். சரி, இதுல மட்டும் தான் அப்படி இருக்கா, நம்ம வேற ஏதாச்சும் வெப்சைட்ல போய் பார்க்கலான்னு Amazon.com.in.uk இந்த மாதிரி இன்டர்நேஷனலா அமேசான்ல இருக்கிற எல்லா வெப்சைட்லயுமே போய் பார்த்துட்டேன். எல்லாத்துலயுமே இந்த ஒரு விஷயம் காமனா தான் இருக்கு. அந்த எல்லா டாப் செல்லிங் லிஸ்டிங்லயும் காமனா இருந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நான் பார்த்த எல்லா டாப் செல்லிங் ப்ராடக்ட்லயுமே 1000க்கு மேல ரேட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த எல்லா ரேட்டிங்கும் 4 ஸ்டாருக்கு அபோவா இருந்துச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கும் 4 ஸ்டாருக்கு மேல 1000 ரிவ்யூ கொண்டு வந்துட்டேன்னா என்னோட ப்ராடக்ட்டும் டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஒரே வார்த்தையில ஆமா. உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி 1000 ரேட்டிங் கொண்டு வரது, நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் எப்படி 4 ஸ்டார் ரேட்டிங்க்கு மேல மெயின்டைன் பண்றது, நம்ம ப்ராடக்ட்டுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் வந்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ கொடுத்த இன்ட்ரோ வச்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்னதான் பர்ஃபெக்டான இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வச்சிருந்தாலும், நீங்க பிரைசிங் கூட காம்படிட்டரா கம்மியா வச்சிருந்தாலும் உங்களோட ப்ராடக்ட்டோட ரேட்டிங் தான் உங்களோட சேல்ஸ் டிசைட் பண்ணும். எக்ஸாம்பிள், உங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய பேர் நெகட்டிவ் ரேட்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க என்னதான் காம்படிட்டிவ் பிரைஸோட கம்மியா வச்சிருந்தாலுமே உங்க ப்ராடக்ட் என்ன ஹை குவாலிட்டியில இருந்தாலுமே உங்க கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 ஸ்டார் ரிவ்யூ தான் இருக்கு, 3 ஸ்டார் ரிவ்யூ தான் இருக்கு, கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணா கூட உங்களுக்கு அதிகமான கிளிக்ஸ், இம்ப்ரெஷன் எல்லாமே வரும். ஆனா ஆர்டர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம ரேட்டிங் ரிவ்யூஸ் அதிகமாக கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்களே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அதிகமான ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கும், 100 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கும், 1000 ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கும். ஆனால் அதோட ரேட்டிங்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 to 3 ரேட்டிங் தான் வந்திருக்கும். இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி என்னோட ப்ராடக்ட்டுக்கு 1000 ரேட்டிங் கொண்டு வரது, நான் எப்போ டாப் செல்லிங் ப்ராடக்ட் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு நிறையவே ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. அதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக 1000 ரேட்டிங் அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வரும். அந்த ஆர்டர் நம்பர்ல இருந்தே நமக்கு 1% 2% தான் மேக்ஸிமம் ரேட்டிங்கா கன்வெர்ட் ஆகும். இப்படி இருக்கப்ப நம்மளோட கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம எப்படி ரேட்டிங் வாங்கலாம்னு பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னா ரெக்வெஸ்ட் டு ரிவ்யூ. இப்போ நம்ம எப்படி அமேசான்ல அந்த ரெக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமேசான் பேனலை ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 டாட் மாதிரி ஆப்ஷன் பேனல் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு ஆர்டர்ஸ் ஒரு பேனல் இருக்கும். அந்த ஆர்டர்ஸை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இந்த இடத்துல மேனேஜ் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த மேனேஜ் ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் ஆர்டரை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல அன்ஷிப்ல இருந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல சென்ட் லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சென்டை கிளிக் பண்ணுங்க. சென்டை கிளிக் பண்ணதுக்காக நம்ம கன்ஃபார்மா சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல வெயிட்டிங் ஃபார் பிக்கப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெயிட்டிங் ஃபார் பிக்கப்ல இருந்தா இப்ப நமக்கு என்னென்ன ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கோ அதை எப்படி பேக் பண்ணி வச்சிருக்கோமோ அது மட்டும் தான் இந்த இடத்துல ரிசீவ் ஆகுமே தவிர நம்மளோட ப்ராடக்ட் சென்ட் பண்ணது எதுவுமே காட்டாது. அதுக்கு இந்த இடத்துல ஷிப்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஷிப்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஷிப்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அதோட டீடைல் என்ன, என்னைக்கு ஷிப் பண்ணிருக்கோம், இந்த மாதிரியான எல்லா டீடைலுமே காட்டிடும். இப்போ இதுல இருக்கிற உங்களோட ப்ராடக்ட்டுக்கு மேல இந்த இடத்துல ஆர்டர் ஐடி இருக்கும், ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்க ஆர்டருக்கான எல்லா டீடைலுமே இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாப்ல ரீஃபண்டுக்கு பக்கத்துல ரெக்வெஸ்ட் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ரெக்வெஸ்ட் ரிவ்யூவை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். இந்த இடத்துல எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இப்போ இந்த ரெக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுத்ததுனால இந்த ப்ராடக்ட் வாங்கி இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி சென்ட் ஆகும். அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ போறதுக்கு ஒரு சில % சான்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த ரிக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களோட எல்லா ஆர்டருக்கும் கொடுத்துட முடியாது. உங்களோட ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த டெலிவரி ஆகி 5 to 30 days போல மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். 5 to 30 days தாண்டினாலே இந்த ரெக்வெஸ்ட் ரிவ்யூ நம்மளால கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையுமே என்னால எப்படி செக் பண்ணி மேனுவலா கொடுத்துட்டு இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஜென்ரல் ஸ்பாட் மாதிரியான டூல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ் அதுவே ஆட்டோமேஷன் பண்ணிடும். ஜஸ்ட் 1 கிளிக்லயே நம்மளால எல்லா ப்ராடக்ட்டுமே ரெக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுத்துக்கலாம். அப்படி உங்களால இந்த ஜென்ரல் ஸ்பாட் மாதிரியான டூல் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் பிகினரா இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேனுவலா தான் ஒவ்வொரு ஆர்டருக்குமே இந்த ரெக்வெஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும். அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ அதிகமாக கொண்டு வரதுக்கு நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட் ஷிப் பண்ணும் போதும் நம்ம இந்த மாதிரி தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேங்க்ஸ் கார்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வச்சு அனுப்புங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க எதுக்காலையும் என்னோட ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டார்ஸ் ரேட்டிங் கொடுங்க, என்னோட ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணிடாதீங்க. இது அமேசான் பாலிசி வயலேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது. இப்போ இந்த தேங்க்ஸ் கார்டை நம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணோம்னா இதனாலேயே நமக்கு நிறைய ரிவ்யூ கிடைக்கும். அப்படி இல்லாம நம்ம ஒரு சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணோம்னா நம்மளோட அக்கௌண்டே சஸ்பெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு.
அதனால இந்த தேங்க்ஸ் கார்டு யூஸ் பண்ணும்போது எந்த இடத்துலயுமே என்னோட ப்ராடக்ட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் மென்ஷன் பண்ணிருக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா உங்களோட கஸ்டமருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்ற மாதிரியும், இப்போ இந்த உங்களோட தேங்க்ஸ் கார்டுல நீங்க உங்க ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றதுக்கான URL கொடுத்தாலும் அதை மேக்ஸிமம் யாருமே டைப் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட URL நீங்க ஒரு QR கோடா கன்வெர்ட் பண்ணிடுங்க. QR கோடா கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களோட தேங்க்ஸ் கார்டுல அட்டாச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டடா இருக்கிற கஸ்டமர் கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரேட்டிங் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்களோ இல்ல அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொடுத்து நீங்க ரேட்டிங் வாங்கலாம். என்ன கேட்டா இது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஆனா பிகினரா இருக்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதனாலே நம்மளோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறது கூட அதிக சான்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்றது. ஆனா அமேசானோட ரூல்ஸ் படி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ரேட்டிங்லாம் வாங்கக்கூடாது. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா அமேசானால கூட கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு அதிகமான பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுக்கறது கூட அதிக சான்ஸ் இருக்கு. அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட் அமேசான் லிஸ்ட் ஆயிருக்கு, இன்னைக்கு ரேட்டிங் வந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேம் லொகேஷன்ல இருக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க. அப்புறம் எல்லாருக்குமே நீங்க லிங்க் ஷேர் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதுல நம்ம அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் என்னன்னா, இந்த ட்ரிக் வந்து எல்லா ஆர்டர்ஸ்க்கும் தான் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வர ஒரு சில செல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். நிறைய பேர் அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். செல்ஃப் ஷிப்பிங்கிறது அமேசான் சைடு எந்த ஷிப்பிங் பார்ட்னரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட பார்சலை நம்மளே தான் ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த செல்ஃப் ஷிப் பண்றதுனால நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த கஸ்டமரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அது இல்லாம இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட் வர ஆர்டர் எல்லாத்துக்குமே உங்க கஸ்டமரோட மெயில் ஐடி உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஆனா நீங்க உங்க கஸ்டமருக்கு ஒரு மெயில் பண்ணலாம், இந்த மாதிரி என்னோட ப்ராடக்டோட ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் பண்ணலாம். இதனால கூட உங்களோட கஸ்டமர் வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா கஸ்டமருமே நீங்க ஒரு மெயில் பண்ண உடனே அவங்க ஃபீட்பேக் எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்கன்னு கிடையாது. அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் போடுற மாதிரி நீங்க ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். அதெல்லாம் யூஸ் பண்ண மட்டும் தான் உங்களால ரேட்டிங்ஸ் கஸ்டமர் வாங்க முடியும். அப்படி இல்லாம உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா கூட உங்களால ரேட்டிங் வாங்க முடியாது. அப்புறம் ஃபைனலா அமேசான்லேயே அமேசான் மைண்ட் இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வெஸ்டர்ன் சைட்ல ரொம்பவே பாப்புலர். இந்த அமேசான் மைண்ட் ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து அமேசான் FBA இருக்கணும். அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அமேசான் மைண்ட் ப்ரோக்ராம்ல நம்ம என்ரோல் பண்ண முடியும். இந்த அமேசான் மெயின் ப்ரோக்ராம் பத்தி பெருசா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு தடவை கூட ட்ரை பண்ணது கிடையாது. ஆன்லைன்ல இந்த வீடியோக்காக நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த ப்ரோக்ராம் பத்தி எனக்கு தெரிய வந்தது. ஆனா இந்த ப்ரோக்ராம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட வரையும் உங்களோட ப்ராடக்ட் ரொம்பவே லோ குவாலிட்டியில இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையவே நெகட்டிவ் ரிவ்யூ வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூ வரது நம்மளே காசு கொடுத்து நம்மளோட லிஸ்டிங் கிடைக்கிற மாதிரி. அதனால இந்த ப்ரோக்ராம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம கண்ட்ரில அவைலபிளா இருந்துச்சா இதுல நீங்க என்ரோல் பண்ணுங்க. இது ஃபுல்லா உங்களோட ரிஸ்க் தான். இதுவே நம்ம ப்ராடக்ட்டுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் வாங்குறதுக்கு நம்ம இவ்வளவு வேலைகள் பார்க்கணும்னு சொல்லிட்டோம். இந்த பாசிட்டிவ் ரேட்டிங் நீங்க வாங்கும் போது மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ நீங்க ரேட்டிங் வாங்கினீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க ரேட்டிங் வந்து ரொம்ப பிரீஃபா எழுதுற மாதிரி சொல்லுங்க. உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அவங்க எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க, உங்க ப்ராடக்ட்ல என்ன நல்லா அட்வான்டேஜஸ் இருக்கு, அப்புறம் உங்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ் வீடியோஸ் இது எல்லாமே ஆட் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரிவ்யூ வாங்குறப்ப உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜஸா இருக்கட்டும், உங்க ப்ராடக்ட் பத்தியா ஒரு சின்ன ஒரு வீடியோவா இருக்கட்டும், அப்புறம் உங்க ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ கொடுக்குறப்ப பிரீஃபா உங்க ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்களால பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் டேட்டா கொடுத்தாங்கன்னா வேற ஒரு கஸ்டமர் உங்களோட லிஸ்டிங்ல வந்து பார்க்கும்போது ரிவ்யூ நிறைய பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இதனால நம்மளோட ரிட்டர்ன் குறையதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நம்ம ரியல் டைம் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்றதுனால அதோட சேர்த்து கன்வர்ஷன் ரேஷியோவும் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இந்த ட்ரிக் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் பத்தி மட்டுமே பேசிட்டோம். நம்மளோட லிஸ்டிங்க்கு நெகட்டிவ் ரேட்டிங் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? உங்களோட ப்ராடக்ட்டுக்கு மேக்ஸிமம் 2% தாண்டாத மாதிரி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரேட்டிங், அதை தாண்டி போயிடுச்சுன்னா உங்களோட கன்வர்ஷன் ரேஷியோ அப்படியே அடி வாங்கிடும். அது இல்லாம ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் பார்த்திருக்கேன் அமேசான்ல 3 ஸ்டார்ஸ் தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் இருக்கிற முக்காவாசி கமெண்ட் எல்லாமே 1 ஸ்டார்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஓவராலா அதோட பர்ஃபார்மன்ஸ் 3 ஸ்டார்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரியான லிஸ்டிங்லாம் நம்ம கேம்பெயின் ரன் பண்றதே வேஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கேம்பெயின் ரன் பண்ணா கூட அதிகமான கிளிக்ஸ் வரும், ஆனா கண்டிப்பா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நெகட்டிவ் ரேட்டிங்ஸ் நம்மளோட லிஸ்டிங்கை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இவ்வளவு நேரம் நம்ம பண்ண வேலை எல்லாமே அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் ரேட்டிங்னாலே போயிடும். அதனால அவனை ஃபர்ஸ்ட் அடிங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்க மேக்ஸிமம் வராத மாதிரி பாத்துங்க. நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி நெகட்டிவ் ரேட்டிங் வராம பாத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உங்களோட காம்படிட்டரோட லிஸ்டிங் போய் பாருங்க, அவங்களோட ரிவ்யூ எல்லாத்தையுமே நீங்க ரேட் பண்ணுங்க. இப்போ நீங்க வாட்டர் பாட்டில் செல் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் பாட்டில் டாப்பா செல் பண்ணிட்டு இருக்க ஒரு லிஸ்டிங் எடுத்துங்க. அதுக்கு என்னென்னலாம் ரிவ்யூஸ் வந்திருக்கு, மேக்ஸிமமா நெகட்டிவ் ரேட்டிங் படிங்க. அந்த நெகட்டிவ் ரேட்டிங்ல என்னென்னலாம் இந்த வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து இது சீக்கிரமா ரஸ்ட் ஆயிடுது, இது வந்து லீக்கேஜ் ஆகுது, பேக்கேஜிங் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளான டேட்டா. இது எல்லாத்தையுமே உங்களோட லிஸ்டிங்ல
ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. அதுல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாசிட்டிவா மாத்திட்டு இது எல்லாமே உங்களோட ப்ராடக்ட் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இது நீங்க மெயினா இதை பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நெகட்டிவ் ரேட்டிங் வரதை அவாய்ட் பண்ணிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில நெகட்டிவ் ரேட்டிங் ஒரு சில பேர் இருக்கதான் செய்யணும், அந்த வீடியோக்கு டிஸ்லைக் போடுற மாதிரி. அந்த நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளோட பாசிட்டிவ் ரேட்டிங் அதிகமா இருந்துச்சா எல்லாமே அடி வாங்கிடும். இந்த வீடியோல இருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சு நீங்க அமேசான்ல செல் பண்றதுக்கு வேல்யூபிளா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு 5 ஸ்டார் அடுத்த கமெண்டா பண்ணுங்க. எனக்காக நீங்க அது மட்டும் பண்ணா போதும். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை எழுதுங்க.